மேடம் வணக்கம். உங்களுடைய இன்ஸ்டா போஸ்ட்டை பார்க்க முடிஞ்சது. அதில் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சுருந்தீங்க. ஒரு 2 பேரால அபியூஸ் பண்ணப்படுறதா சொல்லியிருந்தீங்க. இந்த விஷயத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா மேடம் விளக்கமா? 3-4 இயர்ஸ் முன்னாடிலேருந்தே இந்த சபரீஷன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து மெசேஜ் இப்படி பண்ணிட்டே இருப்பாங்க. தட் இஸ் எனக்கு அவங்கள ஆல்ரெடி பழக்கம் இருக்கிற மாதிரியும், நானும் அவரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரியும், என்கேஜ்மெண்ட் ஆன மாதிரி, கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி. அண்ட் அவர் அவங்க கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி எனக்கு டெய்லி மெசேஜஸ் வரும். நான் வந்து ஆக்சுவலி ஒரு 1-2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் அந்த அதர் ரிக்வெஸ்ட்ல தானே எனக்கு வரும். நான் ஃபாலோ பண்ற பீப்புளோட மெசேஜஸ் மட்டும் தான் என்னால பார்க்க முடியும். அண்ட் அதர் ரிக்வெஸ்ட்ல ரேண்டமா சரி ஏதாவது படம் ரிலீஸ் ஆகும்போது ஜென்ரல் பப்ளிக் கமெண்ட்ஸ் என்ன வருதுன்னு பாக்குறதுக்காக ஓபன் பண்ணி பார்ப்போம்ல. ஸோ அந்த டைம்ல தான் நான் இதை நோட்டீஸ் பண்றேன். பெரிய ஃபுல்லா நிறைய மெசேஜஸ் இருக்கும். தட் இஸ் நாங்க வந்து மீட் பண்ண மாதிரியும், இன்னைக்கு நாங்க இன்னைக்கு இங்க போயிருந்தோம்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சுல அப்படின்னு லைக் ஹீஸ் டாக்கிங் அலோன். அதாவது அவங்களா கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நான் அதை பெருசா எடுத்துக்கல. ஆஃப்டர் பாயிண்ட் அவங்க வந்து நான் இருக்கிற தட் இஸ் என்னோட ரெசிடென்ஷியல் ஏரியா, அந்த ஏரியாவை மென்ஷன் பண்ணோம்னா ஐ காட் லிட்டில் வரிட். ஏன்னா இது லைக் ரொம்ப ஸ்டாக் பண்ற மாதிரி இருக்கே. கொஞ்சம் மாசம் கழிச்சு என்னோட அம்மாவோட நம்பருக்கு கால் வந்தது. என் அம்மா நம்பர் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு கூட எனக்கு தெரியல. அண்ட் அந்த ஃபேமிலியில வந்து அவங்க ட்வின் பிரதர்ஸ் சபரீஷ் அண்ட் சுதர்ஷன் சொல்லிட்டு அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க போல இருக்கு சின்ன வயசுல. அவங்க அப்பா இருக்காரு. அண்ட் தேர் ஆல் ஒர்க்கிங் ஆல்சோ. ஸோ அவங்க வந்து அம்மாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப அபியூசிவா உன் பொண்ணு என்ன ஏமாத்திட்டா அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா ரொம்ப டென்ஷனாக நானும் பேசினேன் அன்னைக்கு டு தட் பர்சன். அன்னைக்கு ரொம்ப கிளியரா அந்த ஆடியோ கூட இருக்கேன் என்கிட்ட. கிளியரா கேட்டேன், நான் உங்களை பார்த்துருக்கேனா இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கும் உனக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு, லைக் மென்டலி நான் உன்னோட கனெக்டடா இருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆயிடுச்சு. அண்ட் ஆஃப்டர் பாயிண்ட் அவன் வந்து நான் வார்ன் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னோட ரிலேட்டிவ்ஸ் போட்டோ, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் போட்டோ, என்னோட போட்டோ, என்னோட ஃபியான்சே போட்டோ, லைக் எல்லா போட்டோஸ் கீழேயும் தப்பு தப்பா ரொம்ப நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப மோசமான லாங்குவேஜ்ல வந்து மெசேஜ் பண்றது, திட்டி அனுப்புறது. லைக் ஒரு பாயிண்ட் மேல என் ஃப்ரெண்ட்ஸ் யார் இந்த பையன், லைக் அவங்க ப்ரொஃபைல்ல இருக்காது இல்ல, நிஜமாவே உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த அளவுக்கு அவ்வளோ கன்வின்சிங்கா இருக்கும் மெசேஜ் அனுப்புறதுலாம். ஸோ நான் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி, குடுவாஞ்சேரி ஏரியால தான் இருக்காங்க. ஸோ அந்த ஏரியால வந்து இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் அவங்களை கூப்பிட்டு வார்னும் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருந்தாங்க, திருப்பி இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. போலீஸ் என்னால போலீஸ் கிட்ட மட்டும் தான் போக முடியும். இந்த மாதிரி சோசியல் மீடியால போட முடியும். அடுத்தது ஐ டோன்ட் நோ. ஓகே மேடம். இல்ல அவரோட இப்போ உங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல பேச முடியுறத பார்க்க முடியுது. பட் உங்களோட தனிப்பட்ட அட்ரஸோ இல்ல உங்க அம்மாவுடைய கான்டாக்ட் நம்பரோ உங்க மேல உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா? எப்படி இல்ல சார், எனக்கு அப்படி பர்சனலி யார் மேலயும் சந்தேகம் இல்ல. அண்ட் போலீஸ் அவங்க விசாரிச்சு வார்ன் பண்ற டைம்லயே வந்து அந்த 2 பேருமே கொஞ்சம் மென்டலி சிக்கான பீப்புள் மாதிரி தெரியறாங்கம்மா. அவங்க அது தெரியல, ஐ டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் திஸ்ன்ற மாதிரி தான் அவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. கூப்பிட்டு வார்ன் தான் பண்ண முடியும் இது. இதனால உங்களுக்கு இந்த சினிமா லைஃப்ல எதுவும் பாதிப்பு அல்லது பர்சனல் லைஃப்ல எதுவும்? இல்ல சினிமா லைஃப்ல இல்ல சார், ஆனா பர்சனல் லைஃப்ல ஆப்வியஸ்லி இது பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும்ல. எதுக்கு இது லைக் ரொம்ப அபியூசிவா, அதுவும் எல்லாரோட ரிலேட்டிவ்ஸ் இதுலயும் போட்டோஸ் கீழே, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட போட்டோஸ் கீழே இன்பாக்ஸ்லயும் அனுப்பும்போது இட் இஸ் பிரிட்டி டிஸ்டர்பிங் இல்ல. அதுவும் யாருன்னே தெரியாத ஒருத்தர் அவங்க பாட்டுக்கு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே மேடம். இறுதியா ஒரு கேள்வி, சென்னை மாநகர போலீஸ்க்கோ அல்லது சைபர் கிரைம் போலீஸ்க்கோ உங்களோட கோரிக்கை என்னவா மேடம் இருக்கு? இது எனக்கு இந்த மாதிரி இவ்ளோ ஓப்பனா அபியூசிவா அனுப்புறவங்க மத்த நிறைய பொண்ணுங்க கிட்ட அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க லைஃப்ல வந்து கண்டிப்பா இது பாதிப்பு ஏற்படும். ஏன்னா போலீஸ் வார்ன் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பி வாழலாம், இல்ல அவங்களோட கரியர் எஃபெக்ட் ஆக வேண்டாம். ஏன்னா லிங்க்டின் ப்ரொஃபைல்லாம் பார்த்தா அது ஒர்க்கிங் இன் கப்புள் ஆஃப் பிளேசஸ், ஏதோ ஆஃபீஸ் அட்ரஸஸ் எல்லாம் போட்டிருக்கு. சரி அவங்களுக்கும் ஒரு மேபி திரும்பி வாழலாம் அப்படின்னு நினைச்சுதான் நான் கம்முன்னு இருந்தேன். இது வந்து திருந்துற மாதிரி தெரியல. நிறைய பேர் இப்படி இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்க லைக் ஐ டோன்ட் நோ, போலீஸ் தான் இது வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டாப் பண்ணணும். பிகாஸ் இது வந்து தொட்டாதான் ஹராஸ்மெண்ட் அப்படின்றது கிடையாது. திஸ் இஸ் ஆல்சோ ஹராஸ்மெண்ட்.